ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 6th to 10th வரைக்கும் வந்து ஃபுல்லாக சொல்லும் பொருள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 11th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 65 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தரங்கம் என்பதன் பொருள் என்ன? தரங்கம் என்பதன் பொருள் என்ன? சோ சரியான விடை ஆப்ஷன் ஏ கடல். தரங்கம்னா கடல். செகண்ட் கொஸ்டின் புரையோர் என்பதன் பொருள் என்ன? புரையோர் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ சான்றோர். தேர்ட் கொஸ்டின் ஒரிய என்பதன் பொருள் என்ன? ஒரிய என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி நோய் நீங்கிய. ஃபோர்த் கொஸ்டின் பதி என்பதன் பொருள் என்ன? பதி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ நாடு. ஃபிஃப்த் கொஸ்டின் படி என்பதன் பொருள் என்ன? படி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி உலகம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. நவை என்பதன் பொருள் என்ன? நவை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றம். செவன்த் கொஸ்டின் மீட்சி என்பதன் பொருள் என்ன? மீட்சி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி விடுதலை. மீட்சினா விடுதலை. எய்த் கொஸ்டின் ஆளாளம் என்பதன் பொருள் என்ன? ஆளாளம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி நஞ்சு. நைன்த் கொஸ்டின் நாங்குல் என்பதன் பொருள் என்ன? நாங்குல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மண்புழு. 10th கொஸ்டின் தீன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தீன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மார்க்கம். 11th கொஸ்டின் கோன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கோன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ அரசன். 12வது கொஸ்டின் வதுவை என்னும் சொல்லின் பொருள் என்ன? வதுவை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி திருமணம். 13வது கொஸ்டின் வாரணம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வாரணம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி யானை. 14வது கொஸ்டின் புடவி என்னும் சொல்லின் பொருள் என்ன? புடவி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ உலகம். 15வது கொஸ்டின் கம்பளை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கம்பளை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பேரொளி. 16வது கொஸ்டின் வரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? வரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ மலை. 17வது கொஸ்டின் இலக்கு என்பதன் பொருள் என்ன? இழுக்கு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றம். 18வது கொஸ்டின் இகக்கும் என்பதன் பொருள் என்ன? இகக்கும் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ நீக்கும். 19வது கொஸ்டின் மதுகை என்பதன் பொருள் என்ன? மதுகை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பெருமிதம். 20வது கொஸ்டின் வரன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வரன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வறுமை. 21வது கொஸ்டின் பிரசம் என்பதன் பொருள் என்ன? பிரசம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ தேன். 22வது கொஸ்டின் பள்ளி என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். பள்ளி என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ படுக்கை. 23வது கொஸ்டின் செஞ்ச் ஞாயிற்றுச் செலவும் அஞ்ஞாயிற்றுப் பறிப்பும் என்ற புறநானூற்று பாடலடியில் செலவு என்பதன் பொருள் என்ன? ஸோ இது வந்து புறநானூற்று பாடல் வரியில வரக்கூடிய ஒரு செலவு. அதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ வலி. 24வது கொஸ்டின் தகார் என்பதன் பொருள் என்ன? தகார் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி தகுதி இல்லாதார். 25வது கொஸ்டின் கூம்பு என்பதன் பொருள் என்ன?
கூம்பு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாய்மரம். 26வது கொஸ்டின் துப்பு என்பதன் பொருள் என்ன? துப்பு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வலிமை. 27வது கொஸ்டின் பறிப்பு என்பதன் பொருள் என்ன? பறிப்பு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி இயக்கம். 28வது கொஸ்டின் செலவு என்பதன் பொருள் என்ன? செலவு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வலி. 28வது கொஸ்டின் அரும்புதல் என்பதன் பொருள் என்ன? அரும்புதல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பருத்தல். 30வது கொஸ்டின் பாருங்க, சேதனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சேதனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவு. 31வது கொஸ்டின் மாழ்குதல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மாழ்குதல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மயங்குதல். 32வது கொஸ்டின் ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது. 33வது கொஸ்டின் தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ முயற்சி. 34வது கொஸ்டின் நோன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? நோன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வலிமை. 35வது கொஸ்டின் மாட்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன? மாட்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பெருமை. 36வது கொஸ்டின் துஞ்சல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? துஞ்சல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ சோம்பல். 37வது கொஸ்டின் முனிதல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? முனிதல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி வெறுத்தல். 38வது கொஸ்டின் தமியர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தமியர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ தனித்தவர். 39வது கொஸ்டின் சிதவல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சிதவல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ தலைப்பாகை. 40வது கொஸ்டின் கரங்கும் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கரங்கும் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ சுழலும். 41வது கொஸ்டின் புயல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? புயல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி மேகம். 42வது கொஸ்டின் இஞ்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இஞ்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ மதில். 43வது கொஸ்டின் மாசனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மாசனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பாம்பு. 44வது கொஸ்டின் நூபுரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? நூபுரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலம்பு. 45வது கொஸ்டின் விலாசம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? விலாசம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி அழகு. 46வது கொஸ்டின் தவஜஸ்தபம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தவஜஸ்தம்பம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ கொடிமரம். 47வது கொஸ்டின் வண்ணம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வண்ணம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி அழகு. 48வது கொஸ்டின் வரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? வரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மழை. 49வது கொஸ்டின் புயம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? புயம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ தோல். 50வது கொஸ்டின் ஜகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஜகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ உலகம். 51வது கொஸ்டின் காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படுவது எது? காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ யானை. 52வது கொஸ்டின் கவினி என்பதன் பொருள் என்ன? கவினி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி அழகுற. 52வது கொஸ்டின் அலர்ந்து என்பதன் பொருள் என்ன? அலர்ந்து என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மலர்ந்து. 54வது கொஸ்டின் போது என்பதன் பொருள் என்ன? போது என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி மொட்டு. 55வது கொஸ்டின் கா என்னும் சொல்லின் பொருள் என்ன? கா என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி சோலை. 56வது கொஸ்டின் தரளம் என்பதன் பொருள் என்ன? தரளம் என்பதன்
பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்து. 57வது கொஸ்டின் சலசவாவி என்பதன் பொருள் என்ன? சலசவாவி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ தாமரை தடாகம். 58வது கொஸ்டின் இடங்கனி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இடங்கனி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்கிலி. 59வது கொஸ்டின் ஆரலி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆரலி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ மொய்கின்ற வண்டு. 60வது கொஸ்டின் அமை என்பதன் பொருள் என்ன? அமை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி மூங்கில். 61வது கொஸ்டின் மாடம் என்பதன் பொருள் என்ன? மாடம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மாளிகை. 62வது கொஸ்டின் இயல்பு என்பதன் பொருள் என்ன? இயல்பு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பண்பு. 63வது கொஸ்டின் பால் என்பதன் பொருள் என்ன? பால் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வகை. 64வது கொஸ்டின் தீவகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தீவகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி விளக்கு. 65வது கொஸ்டின் இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி தூய துறவி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.